வராக நதியில் போயிட்டு இருந்த படகுகளையே சிவகாமி பார்த்துட்டு இருந்தப்போ ஆயனர் பின்னாடி யாரு மூச்சு வாங்க ஓடி வந்ததுன்னு பார்த்தாரு. குண்டோதரன் பின்னாடி நிற்கிறத பார்த்துட்டு இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன்னு கேட்டாரு. அதை ஏன் கேட்குறீங்க ஐயா, அந்த கரைக்கு நான் போய் மாமல்லர் இங்கே பத்திரமா இருக்காருன்னு தளபதி கிட்ட சொல்லிட்டு வந்தேன். தளபதியும் வீரர்களும் படகு ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள நம்ம சீக்கிரமே போயிடுவோம்னு நினச்சி தான் வந்தேன். வந்து பார்த்தா ஆத்தங்கரையில் நான் விட்டுட்டு போன பானை தெப்பத்தை காணோம். சாயங்காலம் மங்கலான வெளிச்சத்தில் பார்த்தப்போ யாரோ ஒருத்தர் தெப்பத்தை ஓட்டிட்டு இந்த கரை பக்கம் வந்தது தெரிஞ்சிச்சு. மொட்டை தலையும் காவி கலர் ட்ரெஸ்ஸும் பார்த்தா புத்த பிக்ஷு மாதிரி இருந்துச்சு. நம்ம நாகநதி தான் போலன்னு கூப்பிட்டு பார்த்தேன், திரும்பவே இல்லை. எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. உலகத்தில் இருந்த புத்த பிக்ஷுவையெல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்டினேன். நான் திட்டிட்டு இருந்ததை பார்த்துட்டு அந்த பக்கமாக வந்த 2 பேர் என்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டாங்க. நான் நடந்ததை சொன்னேன். அப்புறம்தான் தெரிஞ்சுது அவங்களும் பிக்ஷுவை தான் தேடிட்டு வந்தாங்கன்னு. அப்புறம் நாங்கள் 3 பேருமா சேர்ந்து மரைக்கட்டைகளை வச்சு புதுசாக தெப்பம் கட்டி இந்த கரைக்கு வந்தோம். உடனே நான் அவசரமாக மடத்துக்கு ஓடினேன். அதுக்குள்ளே மாமல்லர் கிளம்பிட்டாருன்னோ நீங்கள் வழி அனுப்ப போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அங்கே இருந்து இங்கே ஓடி வந்து பார்த்தா எல்லாரும் படகுல ஏறி கிளம்பிட்டாங்க. பாருங்க ஐயா, ராஜ பரம்பரையை மட்டும் நம்பவே கூடாது. மாமல்லர் என்கிட்ட சொல்லாமலே கிளம்பிட்டாரு பார்த்தீங்களா. 3 நாளாக உயிருக்குயிரான நண்பர்கள் மாதிரி பழகணுமேனு கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருந்துச்சான்னு இப்படி மூச்சு விடாமல் பேசிட்டு இருந்த குண்டோதரனோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவகாமி, ஆமாம் குண்டோதரா, ராஜ பரம்பரையை நம்பவே கூடாதுன்னு சொன்னான். அப்போ ஆயனர், அதெல்லாம் இருக்கட்டும், நாகநந்தி இங்கே வந்தாருன்னு சொல்கிற, நான் பார்க்கலையேன்னு சொன்னார். நாகப்பாம்பு அவ்வளோ ஈஸியாக வெளியில் தலை காட்டிடுமா, புத்தில் ஒளிஞ்சிட்ருக்கும்னு குண்டோதரன் சொன்னான். பெரியவங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாது குண்டோதரா. உண்மையிலேயே அவரும் இங்கேயே தங்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாறை கோயில் கட்டுறதுக்கு அவர் நல்ல ஐடியா கொடுப்பாருன்னு சொன்னார். அப்புறம் இன்னும் யாரோ 2 பேர் நாகநந்தியை தேடிட்டு வந்தாங்கன்னு சொன்னியே, அவங்க யாருன்னு கேட்டார். குருவே, அவங்களுக்கு கூட சிற்பக்கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல தெரியுது. இங்கே இருக்க பாறைகளை பார்த்துட்டு அதில் ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்களை மாதிரியே இந்த பாறைகளை குடைஞ்சு அவ்வளோ அழகாக கோயில் அமைக்கலான்னு சொன்னார். எனக்கு கேட்ட உடனே அதிசயமாக இருந்துச்சு. என் குருவும் அப்படி தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவர் யாரு உன் குருன்னு கேட்டார். உங்கள் பேரை சொன்னதும் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உங்களை அவருக்கு தெரியும் போலன்னு சொன்னான். அப்படி என்ன தெரிஞ்சவர் யாரா இருக்கும்? பாறைகளை பார்த்ததும் கோயில் ஞாபகம் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் இங்கே வர்றதுக்கு வழியே இல்லை. வேற யாரா இருக்கும்னு ஆயனர் கேட்டார். அவங்க இந்த ஆத்தங்கரை ஓரமாக தான் எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன்னு குண்டோதரன் சொன்னான். அப்போ மக்கள் எல்லாரும் திரும்பி போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க கூட ஆயனரும் சிவகாமியும் கிளம்புனாங்க. போகிறப்போ மக்கள் மாமல்லரோட குணங்கள் பற்றியும் பரஞ்சோதிக்கும் அவருக்கும் இருக்கிற நட்பை பற்றியும் பாராட்டி பேசிட்டு போனது சிவகாமியோட காதில் விழுந்துச்சு. காதலோட பிரிவினால சோகமாக இருந்த சிவகாமிக்கு அந்த வார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. குண்டோதரன் ஒரு பக்கம் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டே நடந்தான். பாறைகள் நிறைய இருந்த இடத்துல ரொம்ப கவனமாக முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துக்கிட்டே நடந்தான். திடீர்னு பாறைக்கு பின்னாடி இருந்து 2 பேர் வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அவங்களுக்கு வணக்கம் சொல்லி நின்னான். குண்டோதரா, நல்ல காரியம் செஞ்ச. எங்களை இப்படி வெயிட் பண்ண வச்சுட்டு போயிட்டியே. நீ உயிரோட தான் இருக்கியா இல்லை யமலோகத்துக்கே போயிட்டியோன்னு எங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னு சொன்னார் ஒற்றர் தலைவர் சத்ருக்னன். எஜமானே, உங்கள் புண்ணியத்தால் தான் உயிர் தப்புனேன். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்திருந்தா உண்மையிலேயே யமலோகத்துக்கு போயிருப்பேன். இந்த கூரிய கத்தி என் நெஞ்சில் பாஞ்சிருக்கும்னு சொல்லி நாக வடிவத்தில் பிடி அமைந்திருந்த ஒரு அபூர்வமான சிறு கத்தியை எடுத்து நீட்டினான். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.